அண்ணன் சீமானை பத்தி பேசுறதுக்கு எவனுக்குமே தமிழ்நாட்டுல தகுதி இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு. ஏன்னா கண்டபடி மீடியாவில் நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்க உங்க இஷ்டத்துக்கு. அது எப்படி நீங்க பேசலாம்? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? அவர் எதுவுமே தப்பு செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். தளபதிக்கு எதிரா நிக்கல அப்படிங்கிறதும் நான் தெளிவா விளக்கிக்கிறேன். யாரெல்லாம் தளபதிக்கு எதிரா கூட இருந்தே குளிப்பறிக்கிறாங்க அப்படிங்கிறதும் நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் சீமான் கூட இருந்து யாரெல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லிக்கிறேன். இதுக்கான தண்டனை அண்ணன் சீமான் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அந்த விஷயத்தையும் நம்ம இது பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ பதிவு ஒரு வதந்தி கிடையாது. ஏன்னா தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்டு இருக்காரு. அதுல தெளிவா கரூர் சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. எந்த கட்சியும் தன்னோட கட்சியினர் இறப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால பிசமிகள் இல்ல பொறுப்பற்ற முறையில் யாரும் அங்க நடந்த விஷயத்த தவறா நடந்த விஷயத்த உண்மையை சொல்லாம நடக்காத ஒன்ன நடந்த மாதிரி சொல்லாதீங்க, இது பெரிய பிரச்சனை உருவாக்கும் அப்படின்னு தெளிவாவே விளக்கி காணொலிய மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். அவர் சொன்ன கருத்துக்களை நம்ம மதிக்கணும். ஏன்னா நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, மக்களின் பிரதிநிதியா அவர் இருக்காரு. அவர் சொன்ன வார்த்தைகளை அத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. ஓகே, அதே மாதிரி இத்தனை கருத்துக்களை தாண்டி எப்படி இங்க இப்படி விஷயங்கள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். அதே சமயத்துல நாம சொல்ற விஷயங்கள் எதுவுமே மக்களுக்கு எதிராகவும் இல்லை, மக்கள் நலன் சார்ந்து இருக்கு. அதே சமயத்துல பாவம் ஒரு மனுஷன் தனியா உட்காந்துட்டு இருக்காருங்க. மாவட்ட செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர், இந்த பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான் சொல்றேன். அத்தனை பேரும் எங்க போனாங்க, எதுக்காக போனாங்க, ஏன் தளபதி கூட இருக்கல அப்படிங்கிறத பத்தியும் பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாமா? ஆமாங்க, இங்க என்ன சொல்ல வர்றேன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் அவரு சிவனையேன்னு கடல் மாநாடு பத்தி அவர் போயிருக்காரு. சும்மா கடல்ல 1.5 கிலோமீட்டர் உள்ள போய் நேற்று மீன் பிடிச்சு அது அங்க என்னென்ன நடக்குது விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கிற மக்களுடன் சேர்ந்து மாநாட்டுக்கு தேவையான ஒரு முன்னோட்டம் மாதிரின்னு வச்சுங்களேன், அதை பத்தி அங்க பேசிட்டு இருக்காரு. அங்க கடல் அரிப்பு அப்படி இப்படின்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மீனவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க, அங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கள ஆய்வு நடத்தி மாநாட்டுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதுதான் சீமான் அவர்கள் அங்க செஞ்சிட்டு இருக்காரு. இதை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க என்னன்னா தளபதி விஜயை தாக்கி பேசுறாரு. நான் சொல்ற ஒரே ஒண்ணு தெளிவா சொல்லிக்கிறேன். அங்க தாக்கி பேசுற விஷயங்களை நடத்துறது அண்ணன் சீமான் கூடவே இருக்கிற துரைமுருகன், இடுமாவன் கார்த்தி, இவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. தாக்கி பேசுறாங்களோ தாக்காத பேசுறாங்களோ அவர் சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. அந்த கருத்துக்கும் நம்ம அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. பார்க்கிற வியூவர்ஸ் நீங்க தயவு செய்து புரிஞ்சுங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்லிட்டாங்க, உடனே அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு அப்படின்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்காதீங்க. அண்ணன் சீமான் சொன்ன கருத்துக்களை தான் பிரதிபலிக்கிறாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. அது கிடையவே கிடையாது. ஏன்னா இதை கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா, நான் அந்த வீடியோ போடுறேன், இதை கொஞ்சம் பாருங்களேன். உண்மையிலே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலையொலி. அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் பேசுறதுல இப்படி பேசுறாரு, உங்களுக்கு தெரியாம பேசுற, இப்படி என் பக்கத்தில் நிக்கிறாரு, கேளுங்க தம்பி, இப்படி பக்கத்தில் நிற்கிறாரு என் தம்பி, அவர் ஒரு கருத்தை பேசுறாரு, அது கட்சியின் கருத்தா பார்க்கப்படுது. அப்படி பார்க்க முடியாதுல்ல, அது பார்க்க முடியாது. அவர் தனிப்பட்ட வலையொலி, அதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு, நீங்க சொல்லாமையா பேசுற. இந்த வீடியோவுல என்ன சொல்லியிருக்காரு, அதாவது சாட்டை அப்படிங்கிற ஒரு காணொளி யூடியூப்ல இருக்கு. அதாவது காணொளி அந்த சேனல் அங்க நடத்திட்டு இருக்காரு துரைமுருகன் அவர்கள். அவரை சொல்ற கருத்துக்கள் எல்லாமே நாம எப்படி நம்ம கட்சி, நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்றுக்க முடியும். இப்ப நீங்க இங்க பக்கத்துல இருக்கிறீங்க, இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கருத்தை ஒரு நாட்டுல ஒரு நிறைய விஷயங்கள் நடக்கும், அது அவங்க தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அவர் சொன்ன கருத்துகள் நாம் தமிழர் கட்சி எதையும் பாதிக்காது. நான் சொல்ற கருத்து மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு சேரும், மற்றவர்கள் சொல்வது அவர்களின் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு தெளிவா விளக்கி வச்சிருக்காரு. அதனாலதான் அவர் தள்ளி வச்ச மாதிரி லெட்டர் பேட் போட்டு நல்லாவே உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. அந்த விஷயம் நல்லாவே உங்களுக்கு தெரியும். சாட்டை துரைமுருகன் அதை விளக்கி, நான் இது இப்ப மட்டும் முறை கிடையாது, நிறைய தடவை நான் விலக்கி வச்சு, ஏன்னா கட்சி விட்டு நீக்கி வச்சிருந்தாங்க. அதனால நான் அது பொறுப்போட நான் நடந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னிப்போ, அது எந்த வகையில் வேணாலும் நீங்க எடுத்துங்க, அந்த வகையில அவர் பேசியிருந்தாரு. அது நீங்க மறந்துட மாட்டீங்க. அதனால நாம யூடியூப்ல நிறைய விஷயம், இந்த கரூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி நாம வதந்திகளை நம்பக்கூடாது. அதே மாதிரி
இவர்கள் யூடியூப்ல போடுற விஷயங்கள் எல்லாத்தையுமே சாட்டை துரைமுருகன், நாம வந்து அண்ணன் சீமான் கூட வந்து பின்னாடியே வராரு சாட்டை துரைமுருகன், இவர் போடுற மேடையில வந்து இடும்பவன் கார்த்தி நல்லா உறக்க பேசுறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்கள் சொல்லும் கருத்தை நாம அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற கருத்தாவே என்னால ஏத்துக்க முடியாது, நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தளபதிக்கும் அண்ணன் சீமானுக்கும் இந்த சேனல் நேர்ந்து விடப்பட்டது. அதனால அவங்க எப்பெல்லாம் டவுன் ஆகுறாங்களோ, எப்பெல்லாம் பெரிய விஷயங்களை பேசுறாங்களோ அதையெல்லாம் பிரதிபலிக்கும் சேனலாக தான் இருக்கும். மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், ஒருவேளை இவர்கள் இருவரும் வந்து மக்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை சொன்னாலும் கண்டிப்பா இது வெளியிடாது. ஏன்னா மக்கள் நலன் முக்கியம், அதுக்கப்புறம் தான் தலைவர்கள். ஏன்னா மக்கள் நலன் சேர்ந்து வந்தவர்கள் தான் தலைவர்கள். மக்களை காக்கிறேன் அப்படின்னு சொன்ன வந்த தலைவர்கள். அந்த தலைவர்களை தவறு செய்யும் போது நம்ம அந்த கருத்து போய் மக்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அதனால சொல்ல முடியாது. அதனால இவர்கள் அதனால ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இடும்பவன் கார்த்தி வந்து இட்ஸ் பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு ஐடி, அதான் அந்த திரை விமர்சனம் எல்லாம் பண்றாருல, அவர் வந்து இங்க இங்க உங்க விஷயத்துல வந்து ஒரு சதி நடந்திருக்குது, அந்த சதியை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்ததும் உடனே வந்து இடும்பவன் கார்த்தி வந்து அவரை இது பண்ணிட்டு காவல்துறை வந்து கொஞ்சம் விசாரிங்கப்பா, இவர் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொன்னது வந்து நிறைய பேர் ஊடகம் எடுத்து பேசுறாங்க. பாருங்க, இடும்பவன் கார்த்தி வந்து இந்த கட்சிக்கு வந்து ஒருதலை பட்சமா இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி இவரை விசாரிக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்ரிகர் பண்ணதா ஒரு போயிட்டு இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு அது விசாரிக்கும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தனிப்பட்ட கருத்து, அந்த தனிப்பட்ட கருத்தை அது வந்து நம்ம கவர்மெண்ட் இருக்குது. ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து தமிழக அரசே அதுக்குள்ள இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா அங்க வந்து அருணா ஜெகதீஷன் அவர்கள் வந்து தனிநபர் ஆணை அந்த கமிஷன் வச்சு அங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க, அங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஈவன் நீதிமன்றமே சில கருத்துக்களை வந்து நேற்று சொல்லி இருக்குது, அதை பத்தி சொல்றேன். அந்த கருத்துக்களை பத்தி நாம விவாதிக்கவே கூடாது. இப்பவும் இந்த வீடியோல சொல்றேன், அந்த கருத்துக்களை பத்தி விவாதிக்கவே கூடாது. ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். இந்த சென்சிட்டிவான விஷயத்த நம்ம தலைவர்களை சார்ந்து நம்ம வந்து உறக்க பேசணுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அவர்கள் வந்து இப்போ பரவலா பேசிக்கிட்ட விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு தரப்புலையுமே வந்து தவறு இருந்துக்கு, அந்த தவறுகளை விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவான கருத்தாவே இருக்குது. அதை தான் பிரதிபலிச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசவே கூடாது அப்படிங்கறத ஒரு விஷயம். இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இவ்வளவு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறாரு. இங்க ஒரு பஸ் வந்து எம பஸ் வருது, கீழே எல்லாம் குழந்தைங்க எல்லாம் செத்து கிடக்குறாங்க, ஆண்கள் செத்து கிடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டு அவர் ஒண்ணு பேசிட்டு இருக்கா, உடனே வெறுப்பு வருது அப்படின்ட்டு போய் கக்குறீங்க. தப்பு. அதான் சொன்னல, அதை உடனே தூக்கிட்டு போய் சீமான் அண்ணன் மேல வைக்க கூடாது. சீமான் அண்ணன் அவர்களுக்கும் சாட்டை துரைமுருகன் இடும்பவன் கார்த்தி பேசுவதற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அவர்களோட தனிப்பட்ட கருத்து. அதனால எடுத்துட்டு வந்து இங்க பேசுறது வந்து எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது. ஆனா நான் ஒரு விஷயத்தை இங்க சொல்லிக்கிறேன். இவ்வளவு பெரிய விஷயத்த சாட்டை துரைமுருகனும் சரி, இடும்பவன் கார்த்தி இவர்கள் எல்லாம் பேசுறார்கள். இவர் நிறைய விஷயத்த சமூகம் சார்ந்த விஷயங்களை, மக்கள் பிரச்சனைகளை எடுத்து உரைக்கும் ஒரு காணொலியை போடுறாங்க. எனக்கு எந்த விதத்திலையும் அவங்களுக்கு வந்து ஆட்சேபனை தெரிவிக்கல. அவங்க சொல்லட்டும். அவங்க சொல்ற விஷயங்கள் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ரைட்டு. அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நான் கேட்கிறேன். என்னன்னா, ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஒரு பேசு பொருளா இல்ல ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா, ட்ரெண்டிங்ல வருது அப்படின்னா உடனடியே எடுத்து போடுற சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஏன் நேற்று வந்து அதை பத்தி பேசாதது ஏன்? அதை பத்தி வந்து இவங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து அவ்வளவு அறிவு இல்லை. எனக்கு நீங்க எல்லாருமே வந்து இப்போ நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம், ஏன்னா நம்ம அரசியல் கத்துக்கிட்டு வரோம். அரசியல் வந்து நம்ம பேசுறோம். நம்ம வந்து இப்போ வந்து கார்ல போடணும் எல்போர்டு போடுற மாதிரி, எல்போர்டு போட்டு ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி நம்ம அரசியல் கத்துக்கிட்டு வரோம். தவறான செய்திகளை மக்களுக்கு பரப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா போறோம். எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயம் வந்தாலுமே அது வியூஸ்க்காகவோ இல்ல இந்த வியூஸ் வந்தா நம்ம இந்த ப்ராப்ளம் ஆகும் ஃபேம் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. மக்கள் கிட்ட தவறான கருத்தை கொண்டு போய் சேர்த்திடக்கூடாது. அதே மாதிரி தவறான வழிகாட்டுதல், மக்களுக்கு ஒரு 5 பேர் வியூஸ் பார்த்தாலுமே அவங்க தவறான கருத்துக்களை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற உறுதியா இருக்கிறோம். ஆனா இவ்வளவு காலமா இத்தனை சப்ஸ்கிரைபர், கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற சாட்டை துரைமுருகன் அவர்கள் உடனுக்குடன் நடக்கும் செய்திகளை அப்பப்பவே எடுத்து போடுற சாட்டை துரைமுருகன் அவர்கள் நேத்து மாரிதாஸ் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அவர் அந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்காரு. அந்த விஷயத்துல சில விஷயங்கள் அதை நான் பேசக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் கத்துட்டு இருக்கோம். சில வார்த்தைகள் தவறா போயிடும். அந்த தவறா போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால நான் பேசல. ஆனா
அவர் வந்து நீங்க வேணா யூடியூப்லயே போயிட்டு அது பாருங்களேன். என்னை கைது பண்ணினாலும் நான் கூறுவேன் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல போட்டிருக்காரு. அந்த டைட்டில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னாவே தெரியும். அந்த வீடியோவை பற்றி விமர்சனம் ஏன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசல? ஏன்னா மாரிதாஸ் அவர்கள் வந்து வச்சிருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து கம்மி, சாட்டை துரைமுருகன் அதிகமா வச்சிருக்காரு. சோ அவரை விட, மாரிதாஸ் அவர்களை விட சாட்டை துரைமுருகன் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதிகமா அவர் வந்து விமர்சிக்கிறது தளபதி விஜய. அப்ப தளபதி விஜயை பத்தி விமர்சிக்கிற சாட்டை துரைமுருகன் நேர்மன்றங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து அதிகாரப்பூர்வமாவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. டிவிலையுமே கூட அந்த தலைமை பண்பு இல்ல அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா? அது பொதுவெளியில வந்தது. அதை எடுத்து இவர் பேசலாம் இல்ல, அங்க என்ன நடந்தது அப்படின்ட்டு. மாரிதாஸ் அவர்களுக்கு இருக்கு, அங்க டீட்டெயில் வந்து எடுத்து பேசுற அளவுக்கு இருக்கும்போது சாட்டை துரைமுருகன் அவர்களும் எடுத்து பேசலாமே. ஏன்னா பொதுவெளியில வந்துச்சு, பொதுவெளியில அதிகாரப்பூர்வமா நாம பாக்குற டிவிலேயே வந்துருச்சு. அதை பத்தி ஏன் சாட்டை துரைமுருகன் வாயே திறக்கல அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருக்கு. கூடவே இடும்பவனு கார்த்தியும் வந்து 2 பேர் சேர்ந்துட்டு பேசுறாங்க. இவர்கள் மீது எனக்கு எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. இவர்கள் தமிழ் தேசியத்தை எடுத்து பரப்புரை செய்பவர்கள். அதனால அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ் இனத்தை காக்க வந்த ஒரு போர் வீரர்கள் மாதிரி அண்ணன் தளபதி இவங்க எல்லாம் போர் வீரர்கள் மாதிரி முன்னாடி போறாங்க. ஓகே. ஆனா அந்த அண்ணன் சீமான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இந்த சேனலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இவங்க எடுத்துரைக்கிற கருத்துக்கள் எல்லாமே தளபதி மேல இருக்குது. அப்ப தளபதி பற்றிய விஷயங்கள் ஒண்ணு வந்திருக்கும் போது இவங்க 2 பேரும் எடுத்து பேசணும் இல்ல, ஏன் பேசல அப்படிங்கறதுதான் என்னோட பெரிய விஷயங்களாவே இருந்துகிட்டு இருக்குது. சோ இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்த்து நாம தான் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இது மாதிரி விஷயங்களை எது தப்பு எது சரி அப்படிங்கறத நாம தான் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்து நாம முன்னாடி போயிட்டு இருக்கணும். சோ டோட்டலா நான் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்க வந்து புரிஞ்சுக்கிறது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொல்ற எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்றது எல்லாமே இல்லப்பா நீ வந்து இது இல்ல, இது வந்து ஒரு பக்கமா பேசுறீங்க, இல்ல இது பக்கம் ஒரு பக்கம்லாம் பேசல, ஒரு பக்கம் பேசவே கிடையாது. நமக்கு ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டு உங்க தனிப்பட்ட முறையில மனசு நொந்து இருக்கிற மனுஷங்கிட்ட நம்ம ஆறுதலா இருக்கணும். ஏன்னா ஊரே அவரை வந்து ஒரு பேரு பழி போட்டு அங்க நடந்து, அது பழியா என்னங்கிறது விசாரணை நடக்குது, அது தெளிவா வரும். அதை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்றோம், மீறி வந்துருது. அந்த விஷயங்களை விசாரணை நடந்து அவர் நிரபராதியா இல்ல குற்றவாளியா அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்ற தீர்ப்பு வரை யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தா இருக்கு. ஒரு டைப் மட்டும் அவரை பத்தி பேசுறது, இன்னொரு டைப் மட்டும் பேசுறது. பாவையா எத்தனை அடிக்கு தான் தாங்குவார் சொல்லுங்க? என்ன அவர் வந்து சொன்ன விஷயங்கள், ஒரு தலைவர் பெயரை கூட வந்து கூட்டங்களில சொல்லாதவர். நல்லாவே தெரியும் எந்த கூட்டலுமே அந்தந்த பகுதியில என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, இந்த இடத்துல இந்த அமைச்சர், அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் பேர் மட்டும் தான் சொன்னாரு. இந்த அமைச்சர், இந்த போக்குவரத்துறை அமைச்சர், இந்த அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ இப்படின்னு சொல்லிட்டு வந்த பெயரை கூட பயன்படுத்தாமல் ஒரு டீசென்டான பாலிடிக்ஸ் நடத்திய தளபதி விஜய் அவர்கள் அந்த விஜயை போய் இப்படி கட்டம் கட்டி இப்படி ஒரு உட்காந்து வச்சிருக்காங்க. பார்ப்போம், காலம் தான் சொல்லணும். ஆனா ஒரு மாண்பு அப்படின்னா என்னன்னா, மாரிதாஸ் அவர்கள் வந்து அவங்களோட காணொலியை முடிச்சுட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களுக்கு இது ஒரு கடினமான காலகட்டம் தான், பார்த்து சோதானமா இருந்துக்குங்க. கடினமான காலகட்டத்துல எடுத்துரைக்கும் வார்த்தைகள் மீது ரொம்பவும் கவனமா கேர்ஃபுல்லா இருந்து வார்த்தைகளை சொல்லுங்க. எந்த வார்த்தையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தாக்கிடக்கூடாது, உங்களோட சொந்த குடும்பத்தையும் தாக்கிடக்கூடாது. ஏன்னா சொந்த குடும்பங்கிறது நமக்குன்னு ஒரு குடும்ப குட்டிகள் எல்லாமே இருக்கும். அப்படி சொல்ல நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி அது தவறா போய் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு வதந்தி வார்த்தைகளா வந்துடக்கூடாதுங்கிறது கவனமா இருந்துக்குங்க அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோளா இருக்குது. தயவு செய்து எந்த ஒரு தொண்டர்களும் உணர்ச்சி வசப்படாதீங்க. இப்போ நல்லாவே தெரியும், மாவட்ட செயலாளர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட அத்தனை நிர்வாகிகளும் எங்க போனாங்கன்னே தெரியல. எதுக்காக அப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு மர்மமாவே இருக்குது. அத்தனை தொண்டர்களும் அத்தனை மக்களும் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. மக்கள் கிட்ட போய் விசாரிச்சாலும் சரி, எங்க சொன்னாலும் அப்படி ஒரு பிம்பம் வீடியோலையும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு பிம்பம் இருக்கும்போது இந்த மாவட்ட நிர்வாகிகள் கீழே இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தொண்டர்களும் சரி ரெடியா இருக்கிறாங்க பின்னாடி வர்றது. ஆனா இவங்கெல்லாம் ஏன் எதுக்குமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. சோ அவங்களே வாயை திறக்காத பட்சத்துல தொண்டர்களாகிய நாம கேர்ஃபுல்லா ஏதோ ஒரு விஷயம் வந்து கேர்ஃபுல்லா எடுத்து சொல்லணும் அப்படிங்கறது என்னோட வேண்டுகோளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன். நீங்க முறையா அந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு லைக்கும் ஷேரும் கொடுத்தா இந்த மாதிரி வீடியோ நிறைய பேருக்கு சொல்லணும் போய் சேரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.